பாம்பு கடித்த 14 வயது சிறுவனை மாந்திரீகரின் பேச்சை கேட்டு அவனது பெற்றோர் மூடநம்பிக்கையால் கங்கை ஆற்றில் 7 மணி நேரத்திற்கும் மேலாக மூழ்கடித்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உத்தரப்பிரதேசத்தின் அம்ரோஹா மாவட்டம் பீதம்பூர் கிராமத்தைச் சேர்ந்த 14 வயது சிறுவன் சுர்ஜித் தனது வயலில் வைக்கோல் சேகரித்துக் கொண்டிருந்த போது திடீரென ஒரு நச்சுப்பாம்பு அவனை தீண்டியது. பாம்பு கடித்தவுடன் சுர்ஜித்தின் உடல்நிலை மோசமடைந்தது. அவனை உடனடியாக ஒரு தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு அவனை பரிசோதித்த மருத்துவர்கள் சிறுவன் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர். ஆனால் மருத்துவர்களின் பேச்சை நம்ப மறுத்த பெற்றோர் மற்றும் உறவினர்கள் ஒரு மாந்திரீகரின் ஆலோசனையை கேட்டுள்ளனர். அந்த மாந்திரீகர் சிறுவனை கங்கை ஆற்றில் மூழ்க வைத்தால் விஷம் இறங்கி உயிர் பிழைப்பான் என்று கூறியுள்ளார். இதனை நம்பிய பெற்றோர் சுர்ஜித்தின் உடலை மூங்கில் கம்புகளின் உதவியுடன் கங்கை ஆற்றின் புனித நீரில் சுமார் 7 மணி நேரம் வரை மூழ்க வைத்துள்ளனர். சிறுவனின் மூக்கு மட்டும் தண்ணீருக்கு வெளியே இருக்கும்படி அவர்கள் வைத்திருந்தனர். நீண்ட நேரம் ஆற்றில் வைத்திருந்ததும் சிறுவனின் உடலில் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை. அதன் பின்னரே அவன் இறந்துவிட்டதை உணர்ந்த பெற்றோர் அவனது உடலை அடக்கம் செய்தனர். நவீன மருத்துவ வசதிகள் பெருகியுள்ள இக்காலத்திலும் இதுபோன்ற மூட நம்பிக்கைகளால் ஒரு சிலர் செய்யும் காரியம் பார்ப்போரை சங்கடத்தில் ஆழ்த்துகிறது. மேலும் இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. பாம்பு கடித்தால் காலம் கடத்தாமல் உடனடியாக மருத்துவமனைக்கு சென்று ஆன்டிவெனம் ஊசி செலுத்திக் கொள்வதே உயிரை காப்பாற்ற ஒரே வழி என்று மருத்துவர்கள் எச்சரிக்கின்றனர்.